ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேத் மதுசூதனஹ சாத்விக சது விக்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. இந்த ஸ்லோகம் ஓரொரு குழந்தையும் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கும்போது கண்ணனுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு ஆத்மா உடலை எடுத்துக்கொண்டு தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து வெளியிலே வந்து பிறக்கிறார். பிற்பாடு எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகிறான். ஆனால் சிலர் இந்த சம்சாரத்தினுடைய வாசனையை தாண்டி சிறந்த பக்தியோடே வாழ்கிறார்களே, அவர்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் எப்படி கிட்டிற்று எனில் இந்த ஸ்லோகம் பதில் சொல்லுகிறது. ஜாயமானம் ஹி புருஷம், பகவான் அவனை கடாட்சிக்க வேணும். ஒரு ஜீவாத்மா பிறந்து கொண்டே இருக்கும்போது எம் பஷ்யேது மதுசூதனஹா, மதுசூதனனான எம்பெருமான் அவனை கட்டாட்சித்தால் சாத்விகா, அவன் சத்துவகுணம் வளர்த்து கொள்ளுகிறான், ரஜோகுண தமோகுணத்தை தவிர்க்கிறான். சத்து விக்ஞேயா, நல்ல பரமாத்ம ஞானம் இருப்பவனாக வளர்கிறான். சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவனே மோட்சத்தில் ஆசை உள்ளவனாக வாழ்கிறான். பகவானுடைய கட்டாட்சம் மிக முக்கியமாகிறது. ஆண்டாள் தன் திருப்பாவையில் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பிரார்த்திக்கிறாள். நம்முடைய சாபங்கள் அத்தனையும் தொலைந்து கர்மங்கள் வெறுவி ஓடிப்போய் சிறந்த முக்தி கிடைக்க வேணுமென்னால் அதற்கு பகவானுடைய கட்டாட்சம் முக்கியமான காரணமாகிறது. அந்த கட்டாட்சத்தை பெற்றதைத்தான் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் சூத பௌராணிகர் விளக்குகிறார். அந்த பாக்யசாலி யார்? பிறக்கும் போதே கண்ணன் ஆரை கட்டாட்சித்தான் எனில் பரீட்சித்தினுடைய உற்பத்தி எப்படி உத்தரையனுடைய கர்ப்பத்திலிருந்து அஸ்வத்தாமா எய்த அஸ்திரத்தின் பலத்தையும் தாண்டி பரீட்சித்து வந்து பிறந்தான் அப்படிங்கிறதை இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இதற்கு கேள்வி கேட்டதுதான் ஆச்சரியம். சௌனகர் சூதரை பார்த்து கேட்டுகிறார், நீர் ஏற்கனவே அஸ்வத்தாமா பாண்டவாஸ்திரம் பாண்டவர்களை எல்லாம் அழிப்பதற்கு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணதை சொன்னீர். அதிலிருந்து பாண்டவர்களை கண்ணன் காத்தான். அர்ஜுனன் அஸ்வத்தாமானுடைய தலையிலிருந்த மணி ரத்னத்தை எடுத்து அவனை அவமரியாதப்படுத்தி கொன்றத்துக்கு சமமாக ஓட்டி விட்டான் என்று சொன்னீர். ஆனா உத்தரையனுடைய கர்ப்பம் கலங்கியிருக்குமே, அதை அந்த ஆயுதம் பாதிக்காமல் விட்டதா? அதை விளக்கமாக அப்போது சொல்லவில்லையே, இப்போது சொல்ல வேண்டும் என்று கேட்க அதற்கு சூதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌனகர் கேட்கிறார், தஸ்ய ஜன்ம மகாபுத்தேஹே கர்மாணிச்ச மகாத்மனஹ நிதனஞ்ச யதைவாசீத் சப்ரேத்ய கதவான் யதா. எனக்கு கேட்க கேட்க ஆசையா இருக்கு. பரீட்சித்து கர்ப்பத்தில் எப்படி காக்கப்பட்டான்? வெளியில வந்து எப்படி பிறந்தான்? பிறக்கும் போது உயிரோடு இருந்தானா, இறந்து பிறந்தானா? பிறந்தவன் எப்படி வளர்ந்து ராஜ்யத்தை ஆண்டான்? எப்போது பட்டாபிஷேகம் நடந்தது? கடைசியாய் ஏதோ பாம்பால் கடியுண்டு பரீட்சித்து மரித்தானாமே, 7 நாட்களில் பாகவதத்தை கேட்டான் என்று கேள்விப்படுகிறோமே, அந்த கதையெல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சௌனகர் கேட்க சூதர் பதில் சொல்றார், அபீபலத் தர்மராஜா பித்ருவத் ரஞ்சயன் பிரஜாஹ நிஸ்பிருகா சர்வகாமேபியா கிருஷ்ண பாதாப்ஜ சேவையா. தர்மபுத்திரன் நாட்டை நன்கு ஆண்டு கொண்டு வந்தான். கண்ணன் தர்மபுத்திரனிடத்திலே விடை பெற்று கொண்டு ஹஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு துவாரகை அடைஞ்சுட்டான்கிறதை கிழியே நாம பார்த்துட்டோம். இனி தர்மபுத்திரன் நாட்டை நன்கு ஆண்டு வந்தான். மாதம் மும்மாறி பொழிகிறது. பிரஜைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். எப்படியெல்லாம் பிரஜைகளை காக்க வேண்டுமோ நேர்ம மாறாமல் உண்மை மாறாமல் ராஜா ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். ஆனாலும் நாள் செல்ல செல்ல உத்தரையனுடைய கர்ப்பம் கலங்கத் தொடங்கித்து. அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினார். வெளியிலிருந்தவர்கள் எல்லாரையும் கண்ணன் காத்தார். பல பேர் மாண்டு போனார்கள். ஆனா உத்தரா கர்ப்பத்தது கலக்க ஆரம்பித்தது. உத்தரை கண்ணனுடைய திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டிக்கிறார். கண்ணன்
தன்னுடைய அழகிய வடிவத்தோடே கர்ப்பத்துக்குள்ளே போய் புகுகிறார். சுத்தி சுத்தி கர்ப்பத்தை காக்கிறார். அப்போது அந்த கர்ப்பம் கண்ணனை பார்க்கிறது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் கருவரங்க துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை என்று சாதிக்கிறார். சில பேர் எவ்வளவு பாக்கியம் பண்ணவாள்னா, கரு அரங்கம் கர்ப்பம் கருவரங்கத்தில் இருக்கிறச்சேவே திருவரங்கநாதனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பண்ணியிருக்கிறார்கள். கருவரங்கத்திலேருந்து வெளியில வரும்போதே புண்டரீகாட்சனுடைய கட்டாட்சத்தை பெறுகிறார்கள். தாமரை கண்ணன் நம்மை நன்கு நோக்க வேண்டும், உன் தாமரை கண்களால் நோக்காய் என்னை கட்டாட்சிப்பாய் என்று ஆழ்வாருடைய பிரார்த்தனை. தாமரக்கண்ணனாகவே ஒரு திவ்யதேசத்தில் எழுந்துருளி இருக்கார். ஸ்ரீரங்கத்திலேருந்து சற்று தொலைவில் புண்டரீகாட்ச பெருமாளுடைய ஆஸ்தானம் திருவெள்ளரை ஸ்வேதகிரி என்று பெயர். முன்னொரு காலத்தில் சிபி சக்கரவர்த்தி இவ்விடத்தில் தன் படைகளோட வந்து தண்டு இறங்கினான். அப்போது ஒரு வெள்ளை பன்றி அவனுக்கு போக்கு காட்டி அப்படியும் இப்படியும் ஓடிற்று. கடைசியா ஒரு புதருக்குள் மறைந்தது. அருகிலே தவம் புரிந்து கொண்டிருந்த முனிவர் சிபி சக்கரவர்த்தியை பார்த்து, இந்த பன்றி ஏதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமென்னால் உள்ள போய் தேடு, திருமஞ்சனம் செய்து பார், அபிஷேகம் செய்து பார் என்று சொன்னார். சக்கரவர்த்தியும் தேடிக்கொண்டு போக அங்கதான் பகவான் புண்டரீகாட்சனாக சேவை சாதித்தான். புண்டரீகாட்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தோட ஸ்வேதகிரி வெள்ளறையிலே இன்னைக்கும் சேவை சாதிக்கிறார். அந்த தாமரை கண்களால தான் நாம கட்டாட்சிக்க பெற வேண்டும். பக்கத்துல பங்கஜவல்லி தாயார், புண்டரீகவல்லி தாயார், அவள் எழுந்துருளி இருக்கிறார். திருவள்ளர திவதேசத்துக்குன்னு பெரியாழ்வார் 10 பாசுரங்களாலே பல்லாண்டு பாடியிருக்கிறார். மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள்சூழ் சோழமரக் கரசே கண்ணபுரத் தமுதே என் அவளம் களைவாய் என்னும் பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார். திருவள்ளர திவதேசத்து பெருமாளுடைய தாமரை கண்களாலே அனைவருக்கும் கடாட்சம் கிட்ட வேண்டும் என்று இந்நன்னாளிலே பிரார்த்தித்து கொள்ளுவோம். ஆக கர்ப்பத்துக்குள்ள பெருமாள் போய் சுத்தி சுத்தி காக்கிறார். அந்த பெருமாளை சேவிக்கிறது கர்ப்பம். எவ்வளவு ஆச்சரியமான திருக்கோலமா இருக்கு. அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி, நம்முடைய கட்டவரல் அளவு அதவாட்டிலும் சின்ன வடிவோடே பெருமாள் ஒத்தத்தருடைய மனக்கமலத்திலும் ஹிருதய கமலத்திலும் வீற்றிருக்கிறான். அதைத்தான் சூத்தர் தெரிவிக்கிறார். மாதுர் கர்ப்பகதோ வீரஹ சததா புருகுநந்தன ததர்ஷ புருஷம் கச்சித் தஹ்யமானோஸ்திர தேஜசா அங்குஷ்டமாத்திரமலம் ஸ்புரத் புட மௌலினம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீட்ச தர்சனம் ஷியாமம் தடித் வாசசம் அச்சுதம். அழகிய பீதாம்பரத்தை தரித்து கொண்டு கிரீட்டத்தை சாத்தி கொண்டு இடது கையிலே கதையை பிடித்து வலது மேல் திருக்கையில் சக்கரத்தோடும் இடது மேல் திருக்கையில் சங்கத்தோடும் பெருமான் சேவை சாதிக்கிறார். ஆரங்க போய் நின்று ரட்சித்திருக்க வேண்டும். பார்த்தசாரதி எம்பெருமானே தானே, கண்ணனே தானே இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்சாரதி பெருமாளை சேவிச்சில்னா இடக்கையில் அழகிய கோல் பிடித்து கொண்டு சேவை சாதிக்கிறார். வலக்கையாலே அஞ்சேல் பயப்பட வேண்டாம் என்று சாதிக்கிறார். எத்தனை திருவாபரணங்கள்! அதைத்தான் இங்கே சொல்லும் போதே ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும் தப்த காஞ்சன குண்டலம், பொன்னை உருக்கி வார்த்தா போல திருமேனி, பொன்னால செய்யப்பட்ட 2 காதுகாப்புக்கள் குண்டலங்கள், திருமேனி முழுக்க திருவாபரணங்கள், நீண்ட ஸ்வரணத்தாலே வைரத்தாலே இழைக்கப்பட்ட கிரீட்டம். அந்த பெருமான் தான் உள்ளுக்குள்ள இருந்து ரட்சித்தான். க்ஷதஜாக்ஷம் கதாபாணிமாத்மனஹ சர்வதோதிஷம் பரிபிரமந்த முல்காபாம் பிரமயந்தங் கதாம் முகுகு. சுத்தி சுத்தி இருந்து குழந்தையை காத்து விட்டார். கர்ப்பம் மெதுமெதுவே தப்பித்தது. வெளியில வந்து விழப்போகிறது. 9 மாசம் முடிஞ்சு போச்சு. 10ஆம் மாசம் பிறக்கிறது. தத சர்வகுணோதர்க்கே சானுகூல கிரகோதயே ஜக்ஞே வம்சதர பாண்டோ பூயா பாண்டிரிபௌஜசா. மறுபடியும் பாண்டுராஜாவே வந்து பிறக்கிறான் என்கிற அளவுக்கு தேஜஸோடே நல்ல நாளில் நல்ல நட்சத்திரத்தில் சிறந்த முகூர்த்தத்தில் பரீட்சித்து பிறக்கிறான். இன்னும் பரீட்சித்துன்னு பேர் வைக்கல. பிறக்கும் போது குழந்தைக்கு உயிரே கிடையாது. உயிரற்ற ஒரு கறிக்கட்டைய போல குழந்தை கீழே வந்து பிறக்கிறது. இத்தனை நாளும் கண்ணன் காத்து கொடுத்தார், இப்ப போய் காக்காம விட்டுட்டாரேன்னு பயன். மறுபடியும் கண்ணனுடைய திருவடிகளை பற்ற அப்போது கண்ணன் அங்கே எழுந்துருளி தன்னுடைய கால் கட்டவிரலாட குழந்தையை தீண்டுகிறார். எதிமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாஹதம் மயி தேன ஜீவத்து பாலகா. நான் இதுவரை பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும் நாள், சத்தியத்தை தவிர மத்தொன்னு பேசாதவன் என்பது உண்மையாக இருக்கும் நாள், இந்த பிரதிஜையாலே குழந்தை உயிர் பெற்றழட்டும் என்று கண்ணன் சத்திய பிரமாணம் செய்கிறார்.